லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. சரி, நம்ம அந்த டிஸ்க்கை வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் அப்படி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த சின்ன டிஸ்க்கு 1 டெராபைட் ஸ்டோரேஜை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது. சரி, இந்த 1 டிபியை நம்ம ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நிஜமாக பார்த்தோம் அப்படின்னா இது அந்த 1 டிபியை ஸ்டோர் பண்ணலை. இது அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுது. என்னப்பா ஹார்ட் டிஸ்க்லேயும் எலக்ட்ரிசிட்டியா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி வேலை செய்யுது, இது எப்படி இதிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இதில் உள்ள இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்கில் டேட்டாவை ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் ஒரு ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணும்போது இந்த ஹேண்டு உள்ளே போய்ட்டு இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணவோ இல்லை ரைட் பண்ணவோ செய்யும். அதே மாதிரி 2 மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க்கு சுற்றுறதுக்காக ஒரு மோட்டார், அதே மாதிரி இந்த ஹேண்டு மூவ்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்கோட ஒர்க்கிங்கை பார்க்குறதுக்காக நம்ம இதை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இங்கே கனெக்ட் பண்ணதும் பார்க்க முடியும். இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு வந்து பயங்கர வேகமாக சுற்றுது. அதே மாதிரி இந்த ஹேண்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ண ட்ரை பண்ணுது. இது ப்ராப்ளமான ஹார்ட் டிஸ்க் அப்படின்றதுனால இந்த ஹேண்டு வந்து அந்தளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை. ஸோ நார்மலாக இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும்போது இந்த ஹேண்டு ரீடு ரைட் பண்ணுறது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஸ்கில் இவங்க எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதிலேருந்து எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆரம்பிக்கிறது எலக்ட்ரிசிட்டியோட அடிப்படையிலேருந்து தான். எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரான் நகர்றதுனால உருவாகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணமாக இந்த கேபிள் வழியாக எலக்ட்ரான் நகருது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த கேபிளில் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. ஸோ இந்த கேபிளில் எலக்ட்ரான் நகரும் போது இந்த கேபிளை சுற்றி சின்னதாக ஒரு மேக்னெட் வந்து உருவாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல எலக்ட்ரான் நகருதோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். ஸோ இங்கே நமக்கு ஒரு கேபிள் இருக்கிறதுனால இது மூலமாக கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சின்னதாக இருக்கும். அதே இது இந்த கேபிளை நான் நிறைய தடவை சுற்றி எடுத்தேன் அப்படின்னா அதுதான் நம்ம காயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காயிலில் இந்த எலக்ட்ரான் ட்ராவல் ஆகக்கூடிய தூரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமான எலக்ட்ரான் அங்கே ட்ராவல் ஆகும்போது அது மூலமாக உருவாகக்கூடிய மேக்னெட்டும் வந்து பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பேட்டரியை அந்த காயிலில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே மேக்னெட் வந்து உருவாகுது. அதே நான் அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்னெட்டு கட் ஆகிடுது. ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஒரு மேக்னெட்டை வந்து உருவாக்குது. அதே சமயத்தில் ஒரு மேக்னெட்டை நம்ம எலக்ட்ரிக் காயில் கிட்ட கொண்டு வரும்போது அது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குமா? கண்டிப்பாக உருவாக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு மேக்னெட்டை தொங்க விட்டுருக்கேன். இந்த மேக்னெட்டு ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டு. ஸோ இந்த மேக்னெட் பக்கத்தில் நான் அலுமினியமை கொண்டு போகிறேன். இந்த அலுமினியம் அப்படின்றது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாத ஒரு பொருள். அதாவது இது கண்டக்டரு, ஆனால் மேக்னெட் வந்து இதில் ஒட்டாது. இந்த அலுமினியம் ஃபாயிலை நான் இந்த மேக்னெட்டு பக்கத்தில் வேகமாக நகர்த்தும் போது அந்த மேக்னெட்டு ஆடுறதை பார்க்க முடியும். நான் எந்த விதமான டச்சும் பண்ணாமலேயே அந்த மேக்னெட்டு ஆட்டோமேட்டிக்காக நகருது. இதை தான் நம்ம லென்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காந்தம், ஒரு அலுமினியம், இது ரெண்டையும் நம்ம பக்கத்தில் வச்சு மூவ் பண்ணும்போது இந்த காந்தத்தினால் உருவாகக்கூடிய மேக்னெட்டு இந்த அலுமினியத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டினால் இந்த அலுமினியத்தில் இன்னொரு மேக்னெட் உருவாகுது. அந்த மேக்னெட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்னெட்டை பிடிச்சி தள்ளுது. என்கிட்ட இங்கே ஒரு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் வந்து 5 வோல்ட்டில் இயங்கக்கூடிய மோட்டார். இது பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டார். ஸோ இந்த மோட்டாருக்கு நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னா இந்த மோட்டார் சுற்றும். அதே சமயத்தில் நம்ம கான்செப்ட் படி இந்த மோட்டாரை நம்ம சுற்றணும் அப்படின்னா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக இந்த மோட்டாரை சுற்றணும் அப்படின்னா இந்த மோட்டாரோட டெர்மினலில் நமக்கு வேல்யூ கிடைக்கணும். ஏன்னா உள்ளே ஒரு மேக்னெட் இருக்குது, காயில் இருக்குது. நான் இந்த மோட்டாரை இப்போ ட்ரில்லிங் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த மோட்டாரை சுற்றும் போது அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் அதிகபட்சமாக 0.5 வோல்டேஜ் வரைக்கும் எடுக்க முடியுது. இது 5 வோல்ட் மோட்டார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு கிடைச்ச வேல்யூ 0.5 தான் கிடச்சிருக்கு. இது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மோட்டாரோட காயில் வந்து மோட்டார் ஆப்ரேஷனுக்காக இருக்கும், ஜென்ரேட்டர் ஆப்ரேஷனுக்காக இருக்காது. நம்ம ஜென்ரேட்டர் ஆப்ரேஷனுக்காக காயிலை டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதிக பொட்டன்ஷியலை வந்து உருவாக்க முடியும். நான் சொன்ன எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டா அப்படின்றது என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இமேஜ், அதில் கலர்ஸ் இருக்கும், கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜ் அப்படின்றது அது இந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கு, அதை நமக்கு எடுத்து அப்படியே தரப்போகிறது கிடையாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு இது 0, 1 இந்த 2 டிஜிட்டை வச்சு தான் இது எந்த விதமான டேட்டாவாக இருந்தாலும், இமேஜாக இருந்தாலும், வீடியோவாக இருந்தாலும், டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது சேவ் பண்ணி வைக்குது. எதனால் 0 and 1 வச்சு மட்டும் டேட்டாவை எடுக்கிறாங்க? மற்ற நம்பர்லாம் பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும்.
இந்த 0 அண்ட் 1 அப்படின்றது ஆக்சுவலாக நம்பர் கிடையாது. இந்த 1 அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுக்குறது. இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுக்குறது அப்படின்னா நான் ஒரு தடவை இப்படி எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் 1. 0 அப்படின்றது எந்த விதமான எலக்ட்ரிக்கல் சிக்னலும் கிடையாது. ஆரம்பத்தில் கம்ப்யூட்டரை தயாரிக்கும் போது அவங்க எளிமையாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பல்ஸை கொடுக்குறத வச்சு மட்டுமே அவங்க டேட்டாவை எடுத்தாங்க. ஸோ அதே மெத்தடை தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம். இதில் சின்ன அப்டேட் இருக்கலாம். என்ன அப்படின்னா 0 அப்படின்றது எந்த விதமான எலக்ட்ரிக்கல் பல்ஸும் இல்லை. அதாவது 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது நெகட்டிவ் பல்ஸை கொடுக்குறது 0வாகவும் பாசிட்டிவ் பல்ஸை கொடுக்குறது 1ஆகவும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த விதமான டேட்டாவை எடுத்துக்கிட்டாலும் அது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 1 அண்ட் 0 மட்டும்தான். இப்போ ஏ அப்படின்ற லெட்டரு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இந்த பைனரி டிஜிட்டை கொடுத்தேன் அப்படின்னா அதை கம்ப்யூட்டரை ஏ அப்படின்ற லெட்டராக எடுத்துக்கும். நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது பெரிய இமேஜையோ வீடியோ ஃபைலையோ கிடையாது. ஒன்லி 1ஐயும் 0வையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண வேண்டியது போதுமானது. ஸோ அந்த 1ஐயும் 0வையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய காம்ப்ளெக்ஸான மெத்தட் எதுவும் தேவை கிடையாது. மேக்னெட்டில் இருக்கக்கூடிய நார்த் போல் சவுத் போல் அந்த ரெண்டையும் வச்சு நம்மளால் 1ஐயும் 0வையும் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து ஒரு அலுமினியம் பிளேட்டு. இந்த அலுமினியம் பிளேட்டில் நம்ம மேக்னடைஸ் பண்ணுறது மூலமாக தான், அதாவது நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி மேக்னடைஸ் பண்ணுறது மூலமாக தான் இதில் டேட்டா ஸ்டோர் ஆகுது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் இப்போ இந்த டிஸ்கில் 4 பிட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். 1010 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிட்டை வந்து நான் இந்த டிஸ்கில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் மார்க்கரில் இந்த டிஸ்கில் 4 செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 4 செக்ஷன்ஸ்லையும் நான் 1010 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 1 அப்படின்றது நார்த் போலாக இருக்கும், 0 அப்படின்றது சவுத் போலாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காயில் வச்சு இந்த டிஸ்கில் 1 இருக்கிற இடத்துல நார்த் போலை மேக்னடைஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது நார்த் போலை கனெக்ட் பண்ணிட்டு இந்த காயில் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த 1 இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் நான் இப்போ நார்த் போலை வச்சு மேக்னடைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மேக்னெட்டாக இருக்குது. ஸோ இப்போ 0 அப்படின்ற இடத்துல நம்ம இப்போ சவுத் போல் மேக்னடைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த பேட்டரி டெர்மினலை ரிவர்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது சவுத் போல் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த ஒன்றுக்கும் பண்ணிடலாம், நார்த் போல். இப்போ இதில் இருக்கக்கூடியது மேக்னெட்டு. 1ன்றது நார்த் போல் மேக்னெட்டு, 0 அப்படின்றது சவுத் போல் மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டை நம்ம காயிலுக்கு இடையில நகர்த்தும் போது அந்த காயிலில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகணும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம இந்த 1010 டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த கிளிப்பை நம்ம ஒரு சில செகண்டு தான் வரும். ஆனால் இந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம ரைட் பண்ண இந்த 01 அப்படின்ற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக எனக்கு 4 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்த டிஸ்கை ரைட் பண்ணுறதுக்காக ஒரு காயிலை பயன்படுத்தணும். அதே காயிலை பயன்படுத்தி தான் நம்ம இந்த டிஸ்கை ரீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நமக்கு தெரியும் ஒரு இடத்துல மேக்னெட் நகரும் போது, ஸோ நம்ம இங்கே மேக்னெட்டிக் போல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மேக்னெட் நகரும் போது அது இந்த காயிலில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு டிரான்ஸ்டியூசரில் கொடுக்குறோம். இங்கே கிடைச்ச இந்த மில்லி வோல்ட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்டியூசர். ஆம்ப்ளிஃபை ஆகிட்டதுக்கப்புறமா நான் இதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து ஆம்ப்ளிஃபை ஆன இதோட அவுட்புட்டை நான் ஒரு அனலாக் மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீட்டரில் சென்ட்ரு வந்து 0, இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வந்து சவுத் போல், இந்த பக்கம் வந்துச்சுன்னா நார்த் போல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த டிஸ்க்கு கிட்ட இந்த காயிலை வச்சுட்டு நம்ம சுற்றும் போது, இந்த டிஸ்கை சுற்றும் போது இந்த காயிலில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வேல்யூ இதில் போய்ட்டு ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு நமக்கு இங்கே மீட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ காயிலை இந்த டிஸ்க்கு கிட்ட வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த டிஸ்கை சுற்ற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டிஸ்கை சுற்றும் போது அதிலிருந்து எனக்கு அந்த அனலாக் நீடில் வந்து மூவ் ஆகிறத பார்க்க முடியும். நான் ஃபாஸ்ட்டாக சுற்றினேன் அப்படின்னா அந்த மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நான் ஸ்லோவாக சுற்றினேன் அப்படின்னா இந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 வந்து மூவ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான், இந்த டிஸ்கை ரீட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சாதாரண காயில் ஒயரோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த டிஸ்கை தான் மூவ் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணாலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணாலே அதுக்கு அக்கார்டிங்கில் நமக்கு இதில் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும்.
நம்ம இப்போ இங்கே 4 பிட்டை மட்டும் வெளியில் எடுத்தோம். இந்த ஜிகாபைட்டு, டெராபைட்லாம் இதில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சின்ன அலுமினியம் டிஸ்கில் நிறைய மெட்டல் கிரைன்ஸ் வந்து இருக்கும். இந்த மெட்டல் கிரைன்ஸ் அப்படின்றது சின்ன சின்ன நார்த் சவுத் போல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன நார்த் சவுத் போல்ஸை இந்த சின்ன ரீடிங் ஹெட்டு மூலமாக நம்ம ரைட் பண்ணும்போது, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன காயில் இதில் ஒரு மேக்னெட்டிக் டிஃப்ரென்ஸை உருவாக்கும். ஸோ அது எங்கே 0 வரணும், எங்கே 1 வரணும் அப்படின்றத இந்த ஹெட்டு மூலமாக டிசைட் பண்ணி அந்த லைனில் இது ரைட் பண்ணவோ இல்லை ரீட் பண்ணவோ செய்யும். அந்த மைக்ரான் அளவில் நார்த் சவுத் போல நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றதுனால நம்மளால் இதில் டெராபைட், ஜிகாபைட் அளவில் இதில் ஸ்டோரேஜை உருவாக்க முடியும். இந்த மூவிங் ஹெட்டும் வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன காயில் கொடுத்துருப்பாங்க. இந்த காயிலில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கறது மூலமாக இந்த டிஸ்கில் நார்த் போல், சவுத் போல் வந்து ரைட் பண்ணப்படும். அதில் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக சின்ன டிரான்ஸ்டியூசரும் கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்ஸ்டியூசரில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னலை இது மல்டிப்ளை பண்ணி நமக்கு டேட்டா அவுட்புட்டாக கொடுக்குது. இது படுவேகமாக சுற்றுறதுக்கு காரணம் டேட்டாவை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதோடு இல்லாமல் மூவிங் மேக்னெட்டு தான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். அதனால தான் இது சுற்றுது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.